உங்களுக்கு தெரியுமா? ஒரு பட்டு புடவைக்கு 40,000 50,000 வரைக்கும் பட்டுப்பூச்சிகள் சாகின்றதென்று. ඕගොල්ලන්ට දන්නවද එක ඇඳුමක් හදන්න සේද පණුවෝ කිය දෙනෙක් මැරණවද කියලා? 40,000 ඉඳලා 50,000ක් මැරෙනවා. Hey guys, முதல்ல நம்மளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறது சியாங் மாயுடைய ஃபேமஸான ஒரு கேட். இதாவது பழைய கேட், ஓல்டு கேட், தா பே கேட். යාළුවනේ එක් කරගෙන ආවිල්ලා තියෙන සිග්නේචර් ඔෆ් චියාං මායි. මේ වෝල් එක ඇවිල්ලා චියාං මායි වල වීඩියෝ කරන හැමෝම මේක අනිවාර්යෙන් මෙතනට එනවා. මේක ඇවිල්ලා ඕල්ඩ් ගේට්, චියාං මායි ගේට්. ලස්සනයි, ගොඩක් කට්ටිය ඇවිල්ලා ඉන්නවා. මේක අර පරණ සිස්ටම් එකට හදලා තියෙන්නේ. அழகா இருக்கு, பழைய சிஸ்டத்தை செஞ்சிருக்காங்க. பைசிக்கலும் இருக்கு. காய்ஸ், இங்கே நிறைய புறாக்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம நடந்து வரும்போது ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. நான் என் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். යාළුවනේ මෙතන ගොඩාක් පරවි ඉන්නවා. අපි වෝක් පාරක් දාන්න ඕනේ. එතකොට මෙන්න මේ වගේ ඒගොල්ලෝ ස්ලෝ මෝෂන් එකේ ගන්නවා. ඒකට පොඩි ගාණක් දෙනවා. Guys, செம்மையா இருக்கு guys. புது அனுபவம். Oh my god. Put this hand also now. Oh. Gua. Take now nicely, huh? Guys, பட்ட எக்ஸ்பீரியன்ஸுங்க. பட்ட ஆற்றல் வைக்கிற செம்மையாக இருந்துச்சு guys, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் அந்த வால். இந்த வால் கிட்ட எல்லோரும் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் இந்த வாலை பற்றி உள்ள ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் நம்ம வீடியோவில் நம்ம பைபிள்ளுக்கு சரி வராது. ஸோ இது ஒரு ஓல்டு கேட், அதாவது சியாங் மாயுடைய ஓல்டு கேட். මේක හිස්ටෝරිකල් තිංස් කිව්වොත් එහෙම මගේ channel එකෙන් ගොඩාක් කට්ටිය unsubscribe කරලා යයි. මේක just nothing. ඒ කියන්නේ ලොකුවට මොකුත් කියන්න ඕනේ. මේක ඇවිල්ලා how do you say මේක ඇවිල්ලා පරණ ගේට් එකක්. චියාං මායි වල සිග්නේචර් එක. Okay? එච්චරයි.
මේක තමයි ගේට් එක. ලොකු ගේට් එක. Okay guys, wall එක බැලුවා Chiang Mai එකේ. Let's go to another place. Đây mà nó யாருடையோ டாகுக்கு அவர் சம்பாரித்து அவர் சாப்பாடு வாங்கி அவரே கொடுக்குறாரு. நல்ல மனுஷனாக தான் ஏன் இருக்கான். அவனும் சாப்பிட்றான். He also plays. Yakin namanya balla. Ahan gitu, Bu. ahan mah ke ani lah. Nek eating mesti. ආගතෝ බල්ලට එයා කෑම ගෙනල්ලා එයාත් කාලා බල්ලටත් දෙනවා. හොඳ මිනිහෙක්. Không biết à. Nó chỗ nào nữa, nhà ahan luôn nữa. Ahan luôn. Chim cầm mã. Chicken. โครงกระดูกอะ Chicken bone. Vừa mà pòi nó không riêng mà. Guys, இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து தாய் சில்க், ஷினாவத்ரா தாய் சில்க். ஸோ தாய் சில்க் பார்க்கத்தான் வந்திருக்கோம். அழகாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ஏப்பா பட்ட லட்சணை.นี่ไง warm อืม egg. The life cycle of silkworm for normal they have short life about 45 days. Okay. Yeah, also. And natural color they give two color different one. They give the white one and yellow one. Yellow one is local here, so they have a smaller, and the thread here is very rough, so you can touch it. Yeah. This one they give about 300 to 500 meters per each cocoon, and white one is longer, about 800 to 1,000 meters each one. அதேங்கப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அது என்னன்னா, தாய் சில்க் வந்து எப்படி செய்கிறாங்க, தாய் சில்க் ஏன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பட்டு புடவைக்கு 40,000 50,000 வரைக்கும் பட்டுப்பூச்சிகள் சாகின்றதென்று. ஓ மை காட்! இந்த வீடியோ செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இதுதான் பட்டாம்பூச்சி. முதல்ல அதெல்லாம் முட்டை போடும். அப்புறம் அவைகள் குட்டி குட்டி புழுக்களாக வெளியே வரும். அவைகளுடைய உணவு என்னவென்றால் மல்பெரி இலைகள். மல்பெரி தெரியாதவங்க கீழே லிங்கை கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வரும் மல்பெரி கார்டன், மல்பெரி என்றால் என்ன. இந்த இலைகளை உட்கொண்டு 2 to 3 வீக்ஸில் கொழுன்னு வளரும். நல்லா சாப்பிட்டு வளர்ந்த அந்த புழுக்கு தூங்குறதுக்கு வீடு வேணுமா இல்லையா? ஸோ அதனுடைய வாயிலிருந்து வரும் கொக்கூன் எனும் சில்க் மூலமா அதனுடைய அழகான வீட்டை அமைத்து கொள்ளும். அந்த வீட்டை நம்ம பயப்பிள்ளைங்க சும்மா விடுவாங்களா? அதை எடுத்து அந்த குட்டி வீட்டை எடுத்து சூடான
நீர்ல அதை இட்டு அதுல இருந்து நூலை பிரிச்சு பட்டு புடவையா தைத்து எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த குட்டி ஸ்டோரி அபவுட் சில்க் வார்ம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சிலவங்க அந்த புழு வீடு கட்டி 15 நாள்ல சிறகு முளைச்சி பட்டுப்பூச்சி பறந்து போன பிறகு அந்த பட்டுப்பூச்சியை குட்டி வீட்டை எடுத்து சில்க் தயாரிப்பாங்க. சிலவங்க ஃபார்ம்ஸில் வந்து சிலவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது 15 நாளைக்கு சிறகு முளைக்கும் முதவே அதை வெட்டி எரிஞ்சிட்டு அந்த சின்ன வீட்டை எடுத்து சில்க் செய்வாங்க. ஸோ நண்பா நம்பி வீட்டில் எத்தனை பட்டு புடவை எத்தனை பட்டு சட்டை இருக்கு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. අම්මට සිරි ගයිස් මම අද අලුත් දෙයක් ඉගෙන ගත්තා. ඒ මොනවද කිව්වොත් සිල්ක් ඇඳුම් හදන්නේ කොහොමද කොහේද මොනවලින්ද ඇයි මේ සිල්ක් ඇඳුම් පට්ට ගණන් කියලයි. ඕගොල්ලන්ට දන්නවද එක ඇඳුමක් හදන්න සේද පණුවෝ කිය දෙනෙක් මැරණවද කියලා. කිව්වොත් විශ්වාස කරන්න පුළුවන්ද දන්නේ 40,000 ඉඳලා 50,000ක් මැරෙනවා. මේ වීඩියෝ එක ස්කිප් කරන්න නැතුව බලන්න නියම කතාවක් කියන්නයි හදන්නේ. මේ සේද පණුවෝ මුලින්ම දහස් ගණන් බිත්තර දානවා. ඒ බිත්තර වලින් චූටි චූටි පණුව වෙන්න පටන් ගන්නවා. උන්ගේ විශේෂම කෑමක් නම් ඒ මල්බරි කොළ. මල්බරි ගැන දන්නේ නැත්නම් මම ලින්ක් එකක් දාන්නම් යට. ඒ ලින්ක් එකට ගිහිල්ලා බලන්න මල්බරි කියන්නේ මොකක්ද මල්බරි ෆාම් ඔක්කොම බලා ගන්න පුළුවන්. ඊට පස්සේ සති දෙකක් තුනක් යනකොට හොඳට කාලා මහත් වෙලා ලොකු පණුවෙක් විදියට එනවා. දැන් කාලා බුදියන්නත් තැනක් එපෑ. එතකොට තමයි උන්ගේ කටෙන් එන කුකුන් කියන සිල්ක් වලින් පොඩි චූටි කූඩුවක් හදා ගන්නවා. මෙන්න මේ විදිහටයි. සමහර කට්ටිය ඒ පණුවව මරලා විසික් කරලා ඒ කූඩුව ගන්නවා. තව සමහරව ඉන්නවා දවස් 15ක් ඉඳලා හැමීට පණුව සමනලයක් විදිහට ගියාට පස්සේ ඒ කූඩුව විතරක් ගන්න කට්ටියත් ඉන්නවා. ඊට පස්සේ ඒ ගත්ත කූඩුව කුණු වතුරට දාලා ඒ වයින් නූල් අරන් නූල් වලින් ඇඳුම් හදනවා. මේකයි වෝම් සිල්ක් ෂෝට් ස්ටෝරි. පණුවන්ගේ චූටි කතාවක්. දැන් කොමන්ට් එකේ ඕගොල්ලන් කියන්න මට ඕගොල්ලන් ගාව සිල්ක් ඇඳුම් කීයක් තියෙනවද කියලා. இங்கே தான் இருக்குது வேர்ல்ட் பிகஸ்ட் ஜெம் ஜுவல்லரி ஸ்டோர் பார்த்துக்கோங்க சியாங்மையில். ஸோ செம்மையான பிளேஸ். அதாவது அந்த மரத்தில் அதாவது அந்த இலையை சாப்பிட்டு வளரக்கூடிய புழுக்கள்லேருந்து வரும் ஒரு விதமான ஒரு பஞ்சு மாதிரி அந்த காட்டியிருப்பேன் நான். அந்த ரவுண்ட் பஞ்சு மாதிரி அந்த உடம்பால் வரும். அந்த உடம்பால் வரும்போது அந்த பஞ்சை எடுத்து அதை நூலாக்கி அதை வந்து சில்காக தாய் சில்காக செய்கிறாங்க. ஸோ அதான் ரொம்ப ஸ்பெஷல். நான் சொல்லும்போது கூட நம்பலை, இப்போ பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, புதுனமாக இருக்குது. යාළුවනේ මම දැන් දෙමළෙන් කිව්වේ ඇත්තටම මට ඇතුළට ගිහිල්ලා මේ ලොකුවට කතා කරන්න බැරි වුණා. හේතුව ඒගොල්ලන් වීඩියෝ කරන්න දුන්නේ නැහැ. ඊට පස්සේ පොඩ්ඩක් අහලා පොඩ වීඩියෝ කරගෙන ආවා. ඉතින් මේක ඇවිල්ලා ලොකු බ්‍රෑන්ඩ් එකක්. අපි මොකුත් ගත්තේ නැහැ. හේතුව ඇවිල්ලා එක ෂෝල් එකක් ලංකා සල්ලි වල රුපියල් 10000ක් විතර එනවා. ෂෝල් එකක්, සිල්ක් ෂෝල් එකක්. ඉතින් බාත් 1600යි කියන්නේ රුපියල් 8000ක් 7500ක් විතර යනවා. ඉතින් පළවෙනි පාරට මම දැක්කේ මෙහෙම ඇත්තටම මට ෆුල් අලුත් එක්ස්පීරියන්ස් එකක්. ඒ එක්ස්පීරියන්ස් එක ඔයගොල්ලන්ට එක ෂෙයා කරපු එක මට හරිම සන්තෝෂයි.
Hey guys, அடுத்தது வந்திருக்கிறது வந்து வாட் கேட் கிராம். යාළුවනේ ඇවිල්ලා ඉන්නේ வாட் கேட் கிராம். ඒ කියන්නේ අවුරුදු 100ක් පරණ ටෙම්පල් එකකට. බුද්ධාගම පන්සලකටයි ඇවිල්ලා ඉන්නේ. நண்பர்களே, இது வந்து 100 வருடம் பழமையான ஒரு புத்த மத கோயில். சரி, அதையும் பார்த்துருவோம். இந்த பில்டிங் வந்து 200 years old building. මේ බිල්ඩින් එක ඇවිල්ලා අවුරුදු 200ක් පරණයි. තායිලන්තේ පන්සල් හරිම ෆේමස්. ඒගොල්ලන් හරි ලස්සනට මේව කරනවා. ලංකාවෙත් තමයි හරි ලස්සනට මේන්ටේන්ස් කරනවා. Okay, bye bye นะครับ வந்துட்டோம் guys, வீட்டுக்கு வந்துட்டோம். 3 o'clock ஆச்சு. Okay, see you in next video. Thanks for watching this video. Don't forget to subscribe, like, share, comment.